நாமெல்லாம் சார்ஜ் போட்டா சார்ஜ் கேபிள வந்து சுத்தி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு தான் ஃபோல்டபுள். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த சார்ஜ் கேபிள்லேயே வந்து மேக்னெட்ல செஞ்சிருக்காங்க. நம்ம சார்ஜ் போட்டு அந்த பிளக்க புடுங்கி விட்டா போதும், அதே ஆட்டோமேட்டிக்கா சுத்தி வச்சுக்கும். இதனால பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல நாயோ, பூனையோ எது இருந்தாலும் புடிச்சு இழுக்கிறது இந்த மாரி தொந்தரவுலாம் இருக்காது. வேற லெவல் ஐடியாங்க. நம்ம வாடகை வீட்டுக்கெல்லாம் போனோம்னா, அங்க வந்து ஆணி அடிச்சு இங்க துணிய மாட்டக்கூடாது, அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, ரெடிமேடா துணியெல்லாம் காய வைக்கிறதுக்குன்னு ஒரு கேபிள் மாரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிக்ஸ் பண்ற மாரி தான். அது பின்னாடி வந்து ஸ்டிக்கர் மாரி இருக்கும். அத பிரிச்சுட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த முனையில ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். அதுல வந்து கேபிள் மாரி இருக்கு பார்த்தீங்களா, அதுல குடுத்துட்டு நம்ம துணிய மட்டும் காய வச்சுக்கலாம். பார்க்கவே வேற லெவல் ஐடியாவா இருக்குங்க. நம்ம வீட்லயெல்லாம் பாத்ரூம் சிங்க் இந்த மாரிலாம் அடைச்சிக்கிச்சுன்னா, இந்த மாரி ஒரு ஸ்ப்ரே இருக்கு. இந்த ஸ்ப்ரேவ வந்து நம்ம அடிச்சோம்னா மட்டுமே போதும். அதுக்குள்ள இருக்கிற எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா, நுர மாரி வந்து எல்லாம் வெளிய வந்து வந்துரும். இப்ப நீங்க ஏதாவது டஸ்ட்டோ ஏதோ அடைச்சிருக்கு அப்டின்னீங்கன்னா, இந்த ஸ்ப்ரே வாங்கி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அது சிங்க்குக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து நுரையா வந்து வெளிய வந்துரும். பார்க்கவே வேற லெவல்ல இருக்குங்க. நம்ப வீட்லயெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயரிங் அதாவது வந்து ஏற்கனவே இருக்கிற ஒயர்ல நம்ம கனெக்ஷன் குடுக்கணும். ஏதோ பல்ப் ஏதாவது கனெக்ஷன் குடுக்கணும்னா, நம்ம கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அது கனெக்ஷன் குடுப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கிளிப்பு மாரி இருக்கு. அந்த கிளிப்ப வந்து ஜாயின் பண்ணி விட்டு, இன்னொரு முனையில அந்த கிளிப்பு சொருவுற மாரி அதாவது சார்ஜ் பின் மாரி இருக்கு. அத வந்து சொருவுனா போதும். ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியுதுங்க. வேற லெவல் ஐடியாவா இருக்குங்க. இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து ஜடை வந்து பின்றது பெரிய மலை மாரி இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த கேட்ஜெட்டு. இது பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து இது பாம்பு மாரி வளைய வளையமா இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து இந்த பக்கம் முனையும், அந்த பக்கம் முனையிலயும் மாறி மாறி வந்து அந்த முடிய வந்து எடுத்து விட்டா போதும். சூப்பரா வந்து பின்னிக்கலாம். வேற லெவல் ஐடியாவா இருக்குங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா, டைனோசர் பபுள் கன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம சின்ன வயசுல இந்த பலூன் மாரி ஊதி ஊதி நம்ம விளையாடுவோம் பார்த்தீங்களா? அந்த மொட்லி. அத பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய மொட்லியாவும் வரும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன மொட்லியாவும் இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சூப்பரான கேட்ஜெட்டுங்க. வேற லெவல் ஐடியாவா இருக்கு. பலவிதமா வேலை செய்ற இந்த மாரி ஷவர வந்து வாங்கி வச்சுட்டீங்கன்னா, வேற லெவல் ஐடியாவா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க இருந்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி கீழ தண்ணி வர மாரியும், பெரியவங்களுக்கு மேல தண்ணி வர மாரி வந்து செட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். வேற லெவல் ஐடியாங்க. சூப்பரா இருக்கு.